இந்த ஊரில் ஆயிரங்காளியம்மன் கோவில்னு ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்தில் பெட்டிக்குள்ள அம்பாள் இருக்காங்க. இந்த திருமலராயன்பட்டினங்கிறது 2 ஆற்றுக்கு இடையில ஒரு தீவில் அமைஞ்சிருக்கு. ஆயிரங்காளின்னு பேர். எது படைத்தாலும் 1000 படைக்கணும். தினப்படி எங்களால் அந்த மாதிரி செய்ய முடியாது, பெட்டியிலே இருங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அம்பாளை பெட்டியிலேருந்து எடுத்து எல்லா பொருளும் 1000, எல்லா தின்பண்டமும் 1000, எல்லா பழவர்க்கங்களும் 1000 படி அரிசியில் நிவர்த்தி எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டோம். அம்பாள் அதற்கு உத்தரவு கொடுத்தாங்க. அதனால தான் பெட்டியிலே வச்சு பூஜை பண்ணுறோம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயிரங்காளியம்மன் என்பது ரொம்ப கண்கண்ட கடவுள், கருணாமூர்த்தியாக அம்பாள் விளங்கி கொண்டிருக்கின்றார். வேண்டியோருக்கு வேண்டு வரம் அருளி அனைவருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த ஆயிரங்காளியை கும்பிட்டோம்னா துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மும்மூர்த்தியும் கும்பிட்ட பலன் கிடைக்கும். 5 வருஷத்தில் நம்ம பூஜை பண்ணி இன்னைக்கு நைட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த இது வச்சோம்னா மறு 5 வருடம் திறக்கும் போது எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கும். திருமலை ராயன் திருநகரம் தன்னில் மருவும் அகிலாண்ட மாதா கருணை நிறை ஆயிரங்காளி அருள் அன்னையடி அஞ்சலிப்பார் ஆய நலம் பெற்று வாழ்வார். திருமலைராயன் பட்டினம் என்று இந்த ஊருக்கு பெயர். இது புதுவை மாநிலத்தில் காரைக்காலுக்கும் நாகூருக்கும் மத்தியில் உள்ளது. 108 கோவிலும் 108 குளங்களும் கொண்ட ஊர். மிக சிறப்பான ஒரு ராஜா திருமலைராஜன் அரசாண்ட ஊர் இது. இந்த ஊரில் ஆயிரங்காளியம்மன் கோவில்னு ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்தில் பெட்டிக்குள்ள அம்பாள் இருக்காங்க. வடநாட்டில் உள்ள ஒரு ராஜா இந்த அம்பாளுக்கு தினப்படி எல்லா பொருள்களும் 1000, எல்லா தின்பண்டங்களும் 1000, எல்லா பழவர்க்கங்களும் 1000 படி அரிசியில் நிவர்த்தியம் இதெல்லாம் செய்து படைப்பார். அவருக்கு பிறகு அந்த ஜனங்களால் அது மாதிரி செய்ய முடியல. அவங்க அம்பாளை பெட்டியில் வச்சு கடலில் விட்டுட்டாங்க. பெரும்பாலும் வங்காளம், கல்கத்தா தான் காளிக்கு பிரபலம். அந்த பெட்டி அப்படியே தெற்க மேய்ந்து வந்து திருமலைராயன்பட்டினம் கடலில் வந்து நின்றுட்டு அதுக்கு பிறகு தெற்க போகல. பலர் போய் அந்த பெட்டி எடுக்க முயற்சி பண்ணாங்க, கிடைக்கல. இங்கே உள்ள ஒரு சிவபக்தருடைய கனவில் அம்பாள் தோன்றி கடலில் நான் இருக்கேன், வந்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அவர் காலையில் பூஜையை முடிச்சுட்டு ஊரை அழைச்சிட்டு போனார். பெட்டி கிட்ட வந்தது, எடுத்து கொண்டு வந்து இந்த மடத்தில் அம்பலத்தாடுவார் மடம்னு இதுக்கு பேர். இதில் கொண்டாந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்குற பொழுது காளியம்மன் இருந்தாங்க. ஊருக்கு சமம் நல்லதுன்னு நினைக்கிற பொழுது அதில் ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்து அலங்காரம் பண்ணி அதே இடத்துல அலங்காரம், பெட்டி இருக்கிற இடத்துல பெட்டி அந்தாண்டு எடுத்துட்டு அதே இடத்துல அலங்காரம் பண்ணி எல்லா பொருளும் 1000 படைக்கிறது. 2022 வைகாசி மாதத்தில் வளர்பிறையில் திங்கட்கிழமை இரவு அகாலத்தில் பெட்டி திறந்து செவ்வாய்க்கிழமை அலங்காரம் பண்ணி புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு தீபார்த்தனை. புதன் 24 மணி நேரம், வியாழன் 24 மணி நேரம், 48 மணி நேரம் அம்பாளை தரிசனம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை காலையில் பெட்டிக்குள்ளே வச்சுருவோம். இனிமேல் 2027 வைகாசி மாதத்தில் இந்த பூஜை வரும். நித்தியப்படி ஜனங்கள் மக்கள் நிறைய வந்து அர்ச்சனை நிவர்த்தியம் எல்லாம் செய்வாங்க. வெள்ளி செவ்வாவில் அதிகமான கூட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய நிவர்த்தியங்கள் அர்ச்சனைகள் எல்லாம் வருவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு காரியங்களை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு குழந்தை பேர் வேணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், இப்படி வேண்டிக்கிறாங்க. அந்த காரியம் முடிஞ்சோன்னா அவங்களே ஏதோ ஒரு பொருளை வேண்டிக்கிறான். 1000 நெல் படைக்கிறேன், 1000 வாழைப்பழம் படைக்கிறேன், 1000 தேங்காய் படைக்கிறேன்னு வேண்டிக்கிறேன். அதை செய்துட்டு போகிறாங்க. நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த திருமலராயன்பட்டினங்கிறது 2 ஆற்றுக்கு இடையில திருமலராஜன் ஆற்றுக்கு தெற்கையும் பிராவடையான்கள் ஆற்றுக்கு வடக்கையும் ஒரு தீவில் அமைஞ்சிருக்கு. இப்போ 108 கோவில் 108 குளஞ்சொன்ன. இப்போ பிரபலமாக 2 பெருமாள் கோவில், 2 சிவன் கோவில், இந்த ஆயிரங்காளியம்மன் கோவில் இருக்கு. இன்னும் அநேக கோவில், நிறைய பிள்ளையார் கோவில், காளியம்மன் கோவில், மாரியம்மன், நிறைய கோவில்கள் இருக்கு. திருமலராஜன் அரசாண்ட ஊர்னால எல்லாம் முறைப்படி நடக்கும். எல்லா காரியங்களும் வைதிக முறைப்படி நடக்கும். சிறந்த ஸ்தலம் இது. அநேக அன்பர்கள் வெளிநாடுகள்லேருந்தும் வெளியூர்கள்லேருந்தும் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. சன்னிதானம் இந்த கோவில், இந்த மடம் காலையில் 6 மணிக்கே நாங்கள் திறந்து விளக்கு போட்டுருவோம். அதுக்கு பிறகு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பூஜைகள்லாம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் இருக்குது. ஆனால் ஆயிரங்காளிக்கு அபிஷேகம் கிடையாது. மற்ற நடராஜா, மாணிக்கவாசர், சிவகாமி அம்பாள், முருகன், வள்ளி தேவானை எல்லா சாமியும் இருக்குது. அதுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனைலாம் செய்து முடித்து
7:30 மணி 8 மணிக்கு அர்ச்சனை ஆரம்பிப்போம். அதுலேருந்து 1 மணி வரலும் சன்னதி திறந்துருக்கும். பிறகு 5 மணிக்கு திறந்து 9 மணி வரலும் கோவில் திறந்துருக்கும். அந்த நேரங்களில் நிறைய ஜனங்கள் அர்ச்சனைகள் தீபார்த்தனைகள்லாம் செய்து போவாங்க. என் பேர் நடனபாதம்னு பேர். இந்த கோவிலில் ஒரு 5 தலைமுறையாக நாங்கள் இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். சம்பளம் வாங்க மாட்டோம். அவங்ககிட்ட ஊர்லேயோ மற்றவங்கள்ட்டையோ தேவஸ்தானத்திலே எந்த பொருளும் வாங்குறதில்லை. எங்களுடைய சாப்பாட்டில் அம்பாளுக்கு நிறுத்தி வைப்போம், அதை நாங்கள் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு தொண்டு நாங்கள் செஞ்சு வர்றோம். என்னோடய பையன் பழனிராஜா அதிகமான முக்காவாசி வேலை அவர் பார்க்குறார், மீதி காவாசி வேலை தான் நான் பார்க்குறேன். ஏனே நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயிரங்காளி அம்மன் என்பது ரொம்ப கண்கண்ட கடவுள், கருணாமூர்த்தியாக அம்பா விளங்கி கொண்டிருக்கின்றார். வேண்டியோருக்கு வேண்டு வரம் அருளி அனைவருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அம்பாள் தட்சிண காளி என்று தென்பாகமாக இருக்கா. வேறு எங்கேயுமே காளிலாம் வடக்கு பார்த்து தான் இருக்கும். நம்ம கோயிலில் தட்சிண பக்கமாக காளி இருப்பா. அது ரொம்ப சிறப்பான விசேஷம். ஒன்று 1000 காளி என்று 1000 நாமங்களே கொண்டவள். லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லியிருக்கிறபடி சகஸ்ரநாமத்தை சொன்னால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த 1000 காளிங்கிற அம்பாள் பேரை சொன்னாலே போதும், நமக்கு சகஸ்ரநாமம் சொன்ன புண்ணியம் கிடைச்சிரும். அம்பாள் லலிதையின் சுரூபம் தான் மகாகாளி. அதனால தான் வாசலில் கோயில் மோப்பில் பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகா ராஜராஜேஸ்வரி மேலே நம்ம சிற்பமாக போட்டிருப்போம். அதனால் இந்த 1000 காளியை கும்பிட்டோம்னா துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மும்மூர்த்தியும் கும்பிட்ட பலன் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்ந்து ராஜராஜ விளங்கக்கூடிய ஆதிபராசக்தியோட சுரூபமாக தான் இந்த 1000 காளி விளங்கி கொண்டிருக்கின்றால். இந்த 5 வருடத்திற்கு ஒரு முறை இந்த அம்பாள் திறக்கிறதுல என்ன பெரிய விசேஷம் கேட்டிங்கன்னா, இந்த 5 வருஷத்தில் நம்ம பூஜை பண்ணி இன்றைக்கி நைட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த இதையும் வச்சோம்னா மறு 5 வருடம் திறக்கும் போது எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கும். இது எங்கேயுமே இருக்காத ஒரு அற்புதமான இது அம்பாளோட சக்தி தான். இந்த 5 வருஷம் பூஜை முடிஞ்சு அம்பாள் நாங்கள் பொட்டியில் ஸ்தாபனம் பண்ணி வச்சுருவோம். மறு 5 வருடம் கத்தி காம்பரை திறந்து பொட்டியை நம்ம மந்திரங்கள் பூஜை செய்து திறக்கும் பொழுது அந்த எலுமிச்சை கனியானது அப்படியே பச்சை பசை என்று இருக்கும். வைத்த பூக்களும் அதேமாதிரி மனம் மாறாமல் அப்படியே இருக்கும். பூக்கள் லேசாக இதானால் மனம் மட்டும் மாறாது. அதுதான் அம்பாளோட சிறப்பு. இங்கே 1000 காளி கண்கண்ட தெய்வமாக விளங்கி மக்களுக்கு எல்லா விதமான சௌர்வங்களையும் சௌபாகியங்களையும் கொடுத்துட்டுருக்கா. 5 வருடத்துக்கு ஒரு முறை உலகத்தின் சிறப்பாக எங்கேயுமே நடைபெறாத வண்ணம் மிக சிறந்த பூஜையாக காளியம் பூஜை 5 வருஷம் ஒரு நடைபெறும். அந்த பூஜையில் என்ன விசேஷம் என்று கேட்டிங்கன்னா, இந்த அம்பாளுக்கு எது படைத்தாலும் 1000 படைக்கணும். இப்போ தேங்காய்னா 1000, வாழைப்பழம்னா 1000, எல்லாமே 1000 வச்சு தான் சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி விசேஷமாக இந்த கோயிலுக்கு என்னென்ன உலகத்தில் தானியங்கள்லாம் விளைஞ்சிருக்கோ, என்னென்ன பழங்கள்லாம் விளைஞ்சிருக்கோ, என்னென்ன காய்கறியெல்லாம் விளைஞ்சிருக்கோ, என்னென்ன சாதங்கள் பிரசாதங்கள்லாம் நம்மளால் போட முடியுமோ அனைத்தையும் போட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஒரு தான் நடைபெற காளியம் பூஜையானது 2466 வகையான பழவர்க்கங்கள், நைவேத்தியங்கள், உபச்சாரங்களோடு இந்த பூஜை நடைபெறும். நம்ம தெரிஞ்சு காளியம்மனுக்கு இவ்வளோ பிரசித்தமாக நடைபெறுறது நம்ம கிட்டத்தட்ட நம்ம திருமணப்பட்டில் மிகப்பெரிய சிறப்பான ஒன்று அது.